ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, நீங்கள் முட்டை பொரியல் பண்ணியிருப்பீங்க, முருங்கைக்கீரையில் போட்டு பண்ணியிருப்பீங்க. அன்னைக்கு நான் ஒரு நாள் முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் பண்ணி காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பொரியல் பண்ண போகிறோம். முட்டையும் முள்ளங்கியும் வச்சு பொரியல் பண்ண போகிறோம். முட்டை முள்ளங்கி பொரியல். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த முட்டை பொரியல் முள்ளங்கியோட முட்டை பொரியல் பண்ணி செய்யும் போது செம்மையாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கில கூட இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக செமையாக இருக்கும். வாங்க அதுதான் செய்யலான் இருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போதான் முதல்ல என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியை நம்ம சின்னதாக தேவையான அளவு கட் பண்ணிக்கலாங்க. சின்னதாக சாப் இருந்தால் கூட சாப்பில் கூட பண்ணிக்கலாம். நான் கையிலே கட் பண்ணி இருக்கேங்க. வாழைத்தண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுருக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு 2 தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தழை போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டுங்க. இப்போ நல்லா அது வணங்கினதுக்கப்புறம் நாம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முள்ளங்கி, அதை இதில் கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு காரத்துக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த முள்ளங்கியோட முட்டை பொரியல் சொன்னாதான் தெரியுங்க, அந்த அளவுக்கு சூப்பராக செமையாக இருக்கும். ஒருக்கா செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் முள்ளங்கி இந்த மாதிரி தான் செய்வீங்க. சாம்பாரெல்லாம் வச்சா கூட சிலருக்கு பிடிக்காது முள்ளங்கி வாசம். ஆனால் இந்த மாதிரி முட்டை பொரியல் செய்யும் போது செமையாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணக்கியாச்சு. தேவையான உப்பு போட்டு வேகத்துக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. அளவாக விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக அளவாக விட்டுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மத்தியானத்துக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு அதையும் பார்த்துடலாம். அது வேகிற வரையும் நம்ம இதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு கருப்பு சன்னா போட்டு சுண்டல் போட்டு சாதம் செஞ்சுருக்கேங்க. நம்ம பச்சை பயிறு, அரிசி பருப்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். சுண்டலாகவும் சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பாட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுப்பாங்க, அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு பாவக்காய் பொரியல் நல்லா சாப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேங்க. சூப்பரான அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நல்லா குட்டியாக சாப் பண்ணியாச்சு. எண்ணெயிலே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாங்க. நான் 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே போட்டோம்னா அழுகியெல்லாம் போயிருந்தால் பார்க்க முடியாதுங்க. அதனால் நம்ம எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தாங்க ஊற்றணும் பொரியல் பண்ணும்போது. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிக்கலாங்க. இப்போ முட்டையை நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சு நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ண வேண்டியதாங்க. சூப்பரான அட்டகாசமான முள்ளங்கி முட்டை பொரியலுங்க. நீங்கள் முருங்கைக்கீரையில் செஞ்சுருப்பீங்க, அப்புறம் தனியாகவும் செஞ்சுருப்பீங்க. நான் முட்டைகோஸ்லேயும் செஞ்சு காமிச்சிட்டேன். இன்றைக்கி முள்ளங்கிலையும் செஞ்சாச்சுங்க. பார்த்து ஒருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.